நீங்க திருப்பதி பெருமாள் பார்க்க போறீங்களா, அப்ப வந்து ரூம் வந்து ஆன்லைன்ல ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க. அதாவது திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க தர்சன் டிக்கெட் இருந்தா மட்டும் தான் வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண முடியுங்க. ஆனா வந்து இந்த கர்நாடகா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, திருமலையில பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தர்சன் டிக்கெட் இல்லாம நம்ம டைரக்ட்டாவே வந்து ஆன்லைன்லயே நம்ம வந்து ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க. இந்த கர்நாடகா அக்காமடேஷன் அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கனாவே இந்த மாரி தான் காட்டுங்க. இதுல வந்து கர்நாடகா இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. நீங்க வந்து இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் கேட்குங்க. நீங்க இமெயிலுக்கு எடுத்து உள்ள போயிருங்க. இதுதான் வந்து இந்த பேஜோட ஓப்பனிங்கு. இதுல போயிட்டு நீங்க ரூமும் செலக்ட் பண்ணுங்க. அதாவது ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 900 ரூம் இருக்குங்க. நான் ஏசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1500 ரூம் இருக்குங்க. ஏசி ரூம் பார்த்தீங்கன்னா, ரூ. 2800 இருக்குங்க. ஏசி ரூம் சூட் பார்த்தீங்கன்னா, ரூ. 3900 இருக்கு. இது வந்து 4 டைப் ஆஃப் ரூம்ஸும் இருக்குங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, சைட்டுக்குள்ள போனா இந்த மாரி தான் காட்டுங்க. நீங்க அந்த கிரீன் சிம்பல் காட்டுறது எல்லாமே வேக்கன்ட்டா இருக்கிறதுதாங்க. நீங்க வந்து ஏசி ரூமா, இல்ல நான் ஏசி ரூமா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. இந்த கர்நாடகா ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நீட்டாவும், கிளீனாவும் இருக்குங்க. நீங்க ஃபேமிலியோட போனா கண்டிப்பா தாராளமா தங்கலாங்க. ரொம்ப செக்யூரிட்டியாவும் இருக்குங்க. நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்றது பார்த்தா இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குங்க. நீங்க இந்த வீட்லேருந்தே வந்து நம்ம ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிக்கலாங்க. நீங்க வயசானவங்க, குழந்தைங்கள வந்து மேல் திருப்பதி போய் கஷ்டப்படாதீங்க. நீங்க வீட்லேருந்து ஆன்லைன்ல இந்த ரூம் வந்து புக் பண்ணிக்கலாங்க. இதை பத்தி டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கேங்க. நீங்க வந்து எப்படி வந்து ரூம் புக் பண்றது, ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கு, இத பத்தி எல்லாமே வீடியோ வந்து போட்டுருக்கங்க. நீங்க வேணுங்க செக் பண்ணி பார்த்துக்கங்க.